ஹலோ! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டை அரிசி சாதம், அப்புறம் குமுட்டி கீரை பொரியல், அது கூடவே ஃபிஷ்ஷு வந்து மடவை மீனும், அப்புறம் பாறை குட்டியும் வாங்கியிருக்கிறேன். இதை வச்சு நான் 3 விதமான டிஷ் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து மட்டை அரிசியை 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி ஏற்கனவே 5 வாட்டி கழனி பனஞ்சு ஊற வச்சுருக்கிறேன். இதை குக்கரில் குக் பண்ணிவிட்டு நான் வடிச்சுக்க போகிறேன். அப்புறம் மீன் வறுவலுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு. நான் 1/2க்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டேங்க. இன்றைக்கி செம்மையாக உப்பு கரிச்சிருச்சு. 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் இதை நான் ட்ரையாக தான் கோட் பண்ண போகிறேன் இந்த மசாலாவை. பாருங்கள், இது மாதிரி நான் ட்ரையாக கோட் பண்ணி என்கிட்ட இருக்கிற எல்லா மீனையும் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி இந்தந்த டிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்து இன்ஸ்பயர் ஆன டிஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். கீரை மட்டும் புதுசு. இந்த மாதிரி 5 மீனையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஸ்டீம்டு ஃபிஷ்க்கு தேங்காய், 1 ஸ்பூன் வந்து கடுகு, 2 ஸ்பூன் வந்து கசகசா, இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டால் போதும். அதே மாதிரி தான் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தான். என்கிட்ட இன்றைக்கி இருந்த அளவில் நான் போட்டிருக்கிறேன். இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் படி செய்ய முடியும். இது நான் என் டேஸ்ட்டுக்கு சொல்ல முடியாது. மஞ்சள் பொடியும் உப்பும் நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் பெங்காலி டிஷ் வந்து செய்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதில் ஒரே பிரச்சனை என்னென்னா கடுகு ரொம்ப ஸ்மெல் டாமினேட் பண்ணும். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் அடித்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தேங்காவை போட்டு கடுகோட அளவை கம்மி பண்ணி தேங்காய் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம், பெங்காலி பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அதை விட இது உங்களுக்கு டேஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, டிஃபன் பாக்ஸில் இதை மாதிரி எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் போட்டு நடுவில் மீனை வச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு இட்லி குண்டானில் ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. நான் இதை அடுப்பில் ஸ்ட்ரைட்டாக வைக்க போகிறேன். அப்புறம் வாழை இலை கண்டிப்பாக அதில் வைப்பாங்க. நான் இன்றைக்கி வாழை இலை எனக்கு கிடைக்கல. இங்கே 45 ரூபா போட்டிருந்தாங்க ஒரு இலை. நம்ம ஊராக இருந்துச்சுன்னா வாழை இலை போட்டிருந்துருப்பேன். ஸோ அதனால் நான் வெறும் மண் சட்டியில் தான் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை அடுப்பில் ஏற்றி இறக்கிட்டோம்னா முடிஞ்சுது. இப்போ அடுத்தது கீரை தோரன். அதுக்கு தேங்காய், சீரகம், வரமிளகா, பூண்டு அதை போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வர போகிறேன். இந்த குமுட்டி கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இதை வதக்கிக்கிட்டு இந்த அரைப்பை போட்டு இறக்க வேண்டியது தான். இப்போ ஸ்டீம்டு ஃபிஷ்ஷை நான் அடுப்பில் ஏற்றிக்கிறேன். அதை அடுப்பில் காமிச்சிட்டு நான் பக்கத்தில் இருக்க சின்ன பர்னரில் மாற்றிக்கிட்டேன். இப்போது பெரிய பர்னரில் நான் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறேன். இது எங்கள் ஊரில் மருந்து குழம்புன்னு சொல்லுவோம். பிள்ளை பெற்றவங்களுக்கெல்லாம் புளி சேர்க்காமல் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி இப்போ புளி சேர்த்து வீட்டில் செய்ய போகிறோம் சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூனு வந்து ஓமம், அதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இந்த குழம்பு பேர் ஓமம் கடுகு குழம்பு, கரெக்ட், அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டில் மருந்து குழம்புன்னு சொல்லுவோம். ஓமமும் கடுகும். இப்போ ஓமம் 2 பங்கு, 1 பங்கு கடுகு, அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், இது 2ம் சேர்த்து கடுகோட பங்கு அந்த அளவு. அதுக்கப்புறமா பெருங்காயம் முழுசாக இல்லை என்கிட்ட, அதனால் நான் பெருங்காயம் தூளாக சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கருகிற மாதிரியே வறுத்தணும். ரொம்ப கருகக்கூடாது. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அரோமா வர அளவுக்கு கருப்பாக்கி தான் வறுக்கணும். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்புறம் மல்லி, வரமிளகா இதை லைட்டாக வதக்கிக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இதையும் நல்லா கருக்க வறுத்து எடுத்துக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் கருக்க வறுக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்து தேங்காய். இப்போ நான் அரைச்ச எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். இப்போ நான் வதக்கினேன் இல்லைங்களா, அந்த மசாலா பொருள், அப்புறம் வந்து மிளகா, மல்லி, அப்புறம் இந்த வறுக்க போகிற தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா தான் நசுக்க போகிறேன், அரைக்க போகிறேன். இது கூட ஒரு துண்டு சுக்கு மட்டும் எந்த ப்ராசஸும் பண்ண தேவையில்லை, பச்சையை போட்டு அரைக்கணும். அது கூடவே மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுக்கிட்டேன். சப்போஸ் அரைக்கும் போது நீங்கள் போடலை மஞ்சள் பொடி உப்புன்னா நம்ம குழம்பு கூட்டும்போது போட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. தேங்காயும் வறுத்தாச்சு. இந்த தேங்காயும் நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடி கூடயே சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன். அப்புறம் அந்த பேன் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அதுலேயே வந்து நான் ஒரு 10, 20 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிட்டுருக்கேன். சைவம் சாப்பிட்றவங்க இந்த குழம்ப ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு பூண்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள். அசைவம் சாப்பிட்றவங்க நீங்கள் பூண்டும் மீனும் சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. ஐயோ, மருந்துன்றனால ஏதோ ஒரு மாதிரி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க, ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருந்த மடவை மீனும் பாறை மீனோட குட்டி குட்டி மண்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்க கலவையோட தண்ணி சேர்த்து நான் வந்து குழம்பாக்கிக்கிறேன். அவ்வளோதான். ஆல்ரெடி மடவையில் வந்து கொஞ்சமாக புளி எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல உப்பு போட்டுக்கலாம். நானும் போட போகிறேன்.
இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி வச்சு இது சிம்முலேயே கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு இறங்குச்சுன்னா அது ரெடி. இப்போ பாருங்கள், ஸ்டீம்டு ஃபிஷ் கம்ம கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நான் எதிர்பார்த்த ஸ்மெல் வருது. நான் முன்னாடி பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, நான் நிறைய கடுகு போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு செட் ஆகலை நம்ம நாக்குக்கு. பட் இப்போ வந்த ஸ்மெல் வந்து ரொம்ப அருமையாக வந்துச்சு. அடுத்தது குமுட்டிக்கீரை. இந்த குமுட்டிக்கீரை இங்கே வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு வாயிலே நுழையல. அப்புறம் ஆன்லைனில் சர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சேன் இது குமுட்டிக்கீரைன்னு. கீரைக்கு பொதுவாக மஞ்சப்பொடியும் கருவேப்பிலையும் சேர்க்குறதில்ல நான் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து அதை போடாமல் செய்ய சொன்னாங்க. நான் அப்படி போட்டு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அதுவும் நல்லபடியாக குக்காகி முடிஞ்சிருச்சு. குழம்பு ரெடி. அந்த அவிச்சோம் இல்லையா ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு, அதுவும் ரெடி. அப்புறம் வந்து சாதம் ரெடி. இப்போது நான் மீன் வறுக்க போகிறேன். வறுவல் உங்களுக்கே தெரியும், நான் சிம்பிளாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மூடி போட்டு தான் வேக வைப்பேன். அதே மாதிரி தான் அடிப்பக்கமாக ஒரு 8 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சுருந்தேன். இந்த திருப்பி போட்டதுக்கப்புறமா நான் மூடி போட்டு தான் வேக வச்சேன். வேணும்னா இந்த இடத்துல அடி பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க, ஊற்ற வேண்டாம் எண்ணெயை. இப்படி பண்ணிங்கன்னா கில்ட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்லாம். ஐயோ மீன் டேஸ்ட்டாக இருக்கே, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மீன் சாப்பிட்ணுன்னா கூட தாராளம் சாப்பிட்லாம். இப்போ எல்லாமே ரெடி, பிளேட்டிங் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.